அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன குழம்பு பார்த்தா பூண்டு வெங்காய குழம்பு தான். பாருங்கள், 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் போல் பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு காஞ்ச மிளகாய் 2 அறுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை 2-3 கொத்து உருவி வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு எலுமிச்சங்காய் சைஸு புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். தக்காளி ஒரு 4 பழம் எடுத்து அடித்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து சாம்பார் தூள், தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் அதிலேயே போட்டு வச்சுருக்கிறேன். உப்பு, சீரகம், வெந்தயம், கடுகு தாளிக்கிறதுக்காக. பாருங்கள், நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையா தான் ஊற்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் இந்த குழம்புக்கு. கடுகு போடுறேன். கடுகு பொரிஞ்சோடனே சீரகமும் வெந்தயமும் போடுறேன். கடுகு பொரிஞ்சிச்சு இதில் போடுறேன். போட்டு நல்லா வாங்கி பூண்டை தான் முதல்ல போடுறேன். எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், பூண்டு போடுறேன். பாருங்கள், காஞ்ச மிளகாயும் பூண்டும் போட்டிருக்கேன். பூண்டு நல்லா செவந்துடுச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை போடுறேன். இப்போ வெங்காயம் போட்டுறேன். பாருங்கள், பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். அது போட்டு சும்மா ஒரு இது பண்ணிவிட்டு இந்த இதெல்லாம் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதுவும் போடுறேன். தனியாத்தூள், தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு சாம்பார் பொடி, அதை எல்லாமே போட்டு ஒரு வதக்கிறேன். சும்மா பச்சை வாசனை போடுறது தான். தக்காளியும் ஊற்றிடுறேன். அவ்வளோதான். இது நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நல்லா அந்த மசாலா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வச்சு இப்போ புளி தண்ணி ஊற்றுறேன். ஊற்றிட்டு உப்பு போடுறேன். அளவான உப்பே போடலை, இப்போ உப்பு போடுறேன், பார்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன். இது கொஞ்சோண்டு கடைசியாக லாஸ்ட்டில் வெள்ளை கட்டி போடுவோம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். குழம்பு தலன்னு வந்துருச்சு. இப்போ வந்து இந்த வெள்ளைக்கட்டி போடுறேன். வெள்ளைக்கட்டி போட விருப்பம் உள்ளவங்க போடுங்க, இல்லைன்னா போட வேண்டாம். எங்களுக்கு வந்து கொஞ்சம் இனிப்பு சுவையோடு இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு போடுறேன். பாருங்கள், வெல்லம் போட்டு கரைஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள் எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுன்னு. வத்த குழம்பு எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் தான் ஊற்றணும், கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஊற்றணும். இது நீங்கள் வெளியில் வச்சுருந்தா ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். கெட்டெல்லாம் போகாது. ஏன்னா நல்லா வதம் போட்டுட்டோம் தக்காளியை. கெட்டெல்லாம் போகாது. 1 வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும் இந்த வத்த குழம்பு. இந்த பூண்டு வெங்காய குழம்பு இது வத்த குழம்புன்னு சொல்லலாம். இதில் வத்தல் போட்டால் வத்தல் குழம்பு, வத்தல் போடாதனால பூண்டு வெங்காய குழம்புன்னு சொல்லலாம். ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிருங்க, சொல்லுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.